கும்பகோணத்தில் உள்ள கம்பட்ட விஸ்வநாதர் கோவில் பற்றி அறிந்தவற்றை இன்று காண்போம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்று கம்பட்ட விஸ்வநாதர் கோவில் அமைந்திருக்கும் பகுதி அடர்ந்த காடாக விளங்கியது. உதயகிரி என்னும் ஊரில் தூமகேது என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். சிவபெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்ட அவர் முக்தி பெறும் சிறந்த தலத்தை அறிய விரும்பினார். பெரியோர்களை அணுகிய தூமகேது முக்திக்குரிய தலம் எது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஒரே குரலில் கும்பகோணம் செல்லுங்கள் என்று கூறினர். பெரியோரின் வார்த்தையை இறைவனின் கட்டளையாக ஏற்ற தூமகேது தம் சீடர்களுடன் கும்பகோணத்தை நோக்கி புனித பயணத்தை தொடங்கினார். கும்பகோணத்தை அடைந்த முனிவர் முதலில் மகாமக குளத்தில் புனித நீராடல் செய்து தமது மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்திக் கொண்டார். அதன்பின் ஆதி கும்பேஸ்வரரை தரிசித்து இறைவனின் அருளை வேண்டி மனமாற பிரார்த்தனை செய்தார். பின்னர் மாலதி வனத்திற்குள் சென்றபோது ஒரு தெய்வீக அதிசயம் நிகழ்ந்தது. இயற்கையாக எழுந்தருளியிருந்த சிவலிங்கத்தைக் கண்டு அவர் பரவசமடைந்தார். பூஜைக்கு தேவையான நீரை அருகில் இருந்த தீர்த்தத்திலிருந்து எடுத்தார். பின்னாளில் அது வருண தீர்த்தம் என்று போற்றப்பட்டது. நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. ஆனால் தூமகேதுவின் பக்தி மட்டும் குறையவில்லை. ஒரு நாள் அவரது தவம் பலித்தது. ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவருக்கு நேரில் காட்சியளித்தனர். இறைவன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு தூமகேது தமக்காக எதையும் கேட்கவில்லை. இவ்விடத்தில் தாங்கள் விஸ்வநாதர் என்ற பெயரிலும் அம்பாள் ஆனந்தவல்லி என்ற பெயரிலும் அருள் பாலிக்க வேண்டும் என்று அவர் வேண்டினார். முனிவரின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவ்வாறே ஆகட்டும் என்று அருள் வழங்கினார். சோழர் காலத்தில் கம்பட்டம் என்பது தங்கச்சாலை அல்லது நாணயச்சாலை என்று அழைக்கப்பட்டது. இப்பகுதியில் தங்க நாணயங்கள் தயாரிக்கப்பட்டதாக மரபு கூறுகிறது. கம்பட்ட பகுதியில் எழுந்தருளியிருந்த விஸ்வநாதர் காலப்போக்கில் கம்பட்ட விஸ்வநாதர் என புகழ் பெற்றார். தூமகேது முனிவரின் பக்தியும் சிவபெருமானின் அருளும் ஆனந்தவல்லி அம்மனின் கருணையும் ஒளிவிளக்காக விளங்கச் செய்கின்றன.